Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. 2024 ஐபிஎல் தொடருக்கான ட்ரேடிங் ஆரம்பித்ததில் இருந்தே மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகத்திற்கும் ரோஹித் சர்மா ரசிகர்களுக்கும் இடையே பெரிய யுத்தமே நடந்து வருகிறது. மும்பை அணியின் கேப்டனாக 5 முறை ஐபிஎல் கோப்பையை வென்ற ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில் இருந்து நீக்கிய மும்பை அணி ஹர்திக் பாண்டியாவை புதிய கேப்டனாக நியமித்து அறிவிப்பு வெளியிட்டது. ரோஹித் சர்மாவிடம் சொல்லிவிட்டுதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று மும்பை அணி தரப்பில் சொல்லப்பட்டாலும் ரோஹித் சர்மாவின் தரப்பில் இருந்து அது மறுக்கப்பட்டது. ஒரு சாம்பியன் வீரரின் கேப்டன்சி பதவியை இப்படியான முறையில் பறிக்கக்கூடாது என்று அதிருப்தியடைந்த ரோஹித் சர்மா ரசிகர்கள் மும்பை இந்தியன்ஸ் அணியை அன்ஃபாலோ செய்து எதிர்ப்பை தெரிவித்தனர். தொடர்ந்து ஹர்திக் பாண்டியா மீது ரோஹித் சர்மா ரசிகர்கள் வெறுப்பை வெளிப்படுத்திய நிலையில் கேப்டன்சி பதவி குறித்து பேசிய ஹர்திக் பாண்டியா, என்னை மீறி நடக்கும் செயல்களுக்கு நான் பொறுப்பில்லை என்று கூறி எரியும் தீயில் எண்ணெயை ஊற்றினார். முடிவில் ரோஹித் சர்மா 2024 ஐபிஎல் தொடரில் மும்பை அணியில் விளையாட மாட்டார் என்று எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அணிக்காக மும்பை அணியில் ஒரு வீரராக ரோஹித் சர்மா இன்றைய போட்டியில் பங்கேற்றார். குஜராத் அணியின் கேப்டன்சி பதவியை உதறிவிட்டு வந்த ஹர்திக் பாண்டியாவின் மும்பை அணி கில் தலைமையிலான குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொண்டு விளையாடியது. அகமதாபாத்தில் நடந்த போட்டியில் டாஸ் வென்ற மும்பை கேப்டன் ஹர்திக் பாண்டியா முதலில் பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தார். ஹர்திக் பாண்டியா பேசும்போது அவருக்கு எதிராக மைதானத்தில் நிரம்பியிருந்த ரசிகர்கள் அதிகப்படியான சத்தத்தை எழுப்பினர். தொடக்கத்தில்தான் சத்தமிட்டார்கள் என்றால் பந்து வீச வரும்போதும் ஃபீல்டிங் நிறுத்தும் போதும் என 12 முறை ஹர்திக் பாண்டியாவிற்கு எதிராக ரசிகர்கள் சத்தமிட்டு எதிர்ப்பை தெரிவித்தனர். மும்பை அணி பந்து வீச்சை தேர்வு செய்ய முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணியில் தொடக்க வீரர்களாக களமிறங்கிய சாகா மற்றும் சுப்மன் கில் இருவரும் நிதானமான தொடக்கத்தை கொடுத்தனர். அடுத்தடுத்து 4 பவுண்டரிகளை விரட்டி நல்ல டச்சில் தெரிந்த சகாவை ஒரு அற்புதமான யார்கர் மூலம் போல்டாக்கி அனுப்பி வைத்தார் ஜஸ்பிரீத் பும்ரா. அதற்கு பிறகு ஜோடி சேர்ந்த கேப்டன் கில் மற்றும் சாய் சுதர்ஷன் இருவரும் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். 3 பவுண்டரிகள் ஒரு சிக்ஸர் என பறக்க விட்ட கில் 31 ரன்களை எடுத்து வெளியேற மறுமுனையில் நிலைத்து நின்ற சாய் சுதர்ஷன் 45 ரன்கள் அடித்து கலக்கி போட்டார். நடுவில் சிறப்பாக பந்து வீசிய மும்பை அணி இழுத்து பிடித்தாலும் இறுதியாக வந்த ராகுல் திரிவேதியா கடைசி நேரத்தில் 2 பவுண்டரிகள் ஒரு சிக்ஸர் என பறக்க விட 20 ஓவர் முடிவில் 168 ரன்களை எட்டியது குஜராத் டைட்டன்ஸ் அணி. 20 ரன்கள் குறைவாக எடுத்திருந்தாலும் இந்த போட்டியில் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையில் பந்து வீசியது குஜராத் அணி. இஷான் கிஷன் 0 ரன்னில் வெளியேறினாலும் ரோஹித் சர்மா மற்றும் நமன்தீர் இருவரும் அடுத்தடுத்து சிக்ஸர் பவுண்டரிகளாக விரட்டி ரன்களை எடுத்து வந்தனர். 7 பவுண்டரிகள் ஒரு சிக்ஸர் என கெத்து காட்டிய ரோஹித் சர்மா 43 ரன்களும் டெவால்ட் பிரேவிஸ் 46 ரன்களும் அடித்து ரன்களை எடுத்து வர 12 ஓவர்களுக்கு 107 ரன்களை எட்டி சிறப்பான நிலையிலேயே இருந்தது மும்பை அணி. ஆனால் ரோஹித்தை 43 ரன்னில் வெளியேற்றிய சாய் கிஷோர் மும்பை இந்தியன்ஸ் அணியை இழுத்து பிடித்தார். அனுபவ வீரர் ரோஹித் சர்மா வெளியேறியதும் களத்தில் இருந்த இளம் வீரர்களை தன்னுடைய அனுபவத்தால் சுழன்றடித்த மோகித் சர்மா அடுத்தடுத்து பிரேவிஸ், டிம் டேவிட் இருவரையும் வெளியேற்றி கலக்கி போட்டார். முக்கியமான நேரத்தில் பந்து வீச வந்த ரஷித் கான் கடைசி 2 ஓவரில் 10 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுக்க ஆட்டத்தில் சுவாரஸ்யம் கூடியது. வெற்றி பெற வேண்டிய இடத்தில் இருந்த மும்பை அணி திடீரென கடைசி 2 ஓவருக்கு 27 ரன்கள் தேவை என்ற கடினமான நிலைக்கு சென்றது. 19வது ஓவரில் திலக் வர்மாவை வெளியேற்றிய ஜான்சன் 8 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுக்க ஆட்டம் குஜராத் டைட்டன்ஸ் பக்கம் திரும்பியது. கடைசி 6 பந்துக்கு 19 ரன்கள் தேவை என போட்டி மாற ஸ்ட்ரைக்கில் இருந்த ஹர்திக் பாண்டியா முதல் 2 பந்துகளில் சிக்ஸர் பவுண்டரி என பறக்க விட்டு குஜராத் ரசிகர்களுக்கு பீதியை ஏற்படுத்தினார். ஆனால் 3வது பந்தை சிறப்பாக வீசிய உமேஷ் யாதவ் ஹர்திக் பாண்டியாவை அவுட்டாக்கி வெளியேற்ற ஆட்டம் முடிவுக்கு வந்தது. இறுதியில் 6 ரன்கள் வித்தியாசத்தில் அசத்தலான வெற்றியை பதிவு செய்தது குஜராத் டைட்டன்ஸ் அணி.
மும்பை கேப்டனாக முதல் போட்டியில் தோல்வியை சந்தித்துள்ளார் ஹர்திக் பாண்டியா. அதே நேரத்தில் குஜராத் கேப்டனாக முதல் போட்டியிலேயே வெற்றியை பதிவு செய்துள்ளார் சுப்மன் கில். போட்டியில் ரோஹித் சர்மாவை ஹர்திக் பாண்டியா நடத்திய விதம் சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது. ஃபீல்டிங்கின் போது 30 யார்ட் வட்டத்தில் இருந்த ரோஹித் சர்மாவை திடீரென லாங் ஆன் ஃபீல்டிங்கிற்கு செல்லுமாறு ஹர்திக் பாண்டியா உத்தரவிட்டார். அதை சற்றும் எதிர்பாராத ரோஹித் பின்னால் திரும்பி பார்த்துவிட்டு, என்னையா கூறுகிறாய் என்று அதிர்ச்சியுடன் கேட்டார். ஆமாம், சென்று லாங் ஆனில் நில் என ஹர்திக் சொல்ல வேகமாக சென்று எல்லைக்கோட்டுக்கு அருகில் நின்றார் ரோஹித். ஆனால் அங்கு நிற்காதே, தள்ளி நில் என்று அங்கும் இங்குமாக ரோஹித்தை ஹர்திக் அலையவிட அந்த வீடியோவை இணையத்தில் பகிர்ந்து வரும் ரோஹித் சர்மா ரசிகர்கள் கண்ணீர் ஸ்மைலியை பதிவிட்டு வருத்தத்தை பகிர்ந்து வருகின்றனர். பேசாம நீங்க ஐபிஎல் விளையாடாம T20 உலக கோப்பை மட்டும் ஆடுங்க ரோஹித் என்றும், ரோஹித் சர்மா இன்னும் இந்திய கேப்டன் தான் என்பதை ஹர்திக் மறந்துவிட்டார் போல என்றும், உங்களை அணியில் எடுத்ததே ரோஹித் சர்மா தான் ஹர்திக் என்றும் பதிவிட்டு வருகின்றனர். புள்ளி பட்டியலை பொறுத்தவரை முதல் சுற்றின் முடிவில் ராஜஸ்தான் ராயல்ஸ் முதலிடத்திலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 2வது இடத்திலும் நீடிக்கின்றன. ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். Botticelli and Raphael, shirts and trousers.